அண்ணனும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணி பூக்கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் உதவி வருதுல்ல, அத வச்சு சமாளிச்சுக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குதுக்கா. போர் அடிச்சா ஏதாவது படம் பாரு, பாட்டு கேளு, புக்ஸ் ஏதாவது படி. அஞ்சலி, நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும். உன் குழந்தைக்கு அதுதான் தேவை. சரி, வேலைக்கு போறத பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டுடு. தியா பாப்பா எப்படி இருக்காமா? நல்லா இருக்காமா, ஆனா அவளை நினைச்சாதாமா கவலையா இருக்கு. ஸ்ரீகாந்த் இறந்து இவ்ளோ நாள் ஆச்சு. அவர் ஏன் இறந்தாரு, அவர் சாவுக்கு யார் காரணம், என்ன எதுன்னு நம்ம யாரும் யோசிக்கவே இல்லை. அவ திரும்பவும் அவங்க அப்பாவை பத்தி கேக்குறா. என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. அவரு ஆக்சிடென்ட்ல தானே இறந்தாரு? ஆமா, ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல ஏதோ மர்மம் இருக்கு. அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும். அதான் நானே இந்த கேஸ திரும்ப போலீஸ்ல விசாரிக்க சொல்லலான் இருக்கேன். ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். துளசி, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் கடந்த காலம் ஆயிடுச்சு. இப்ப நீ இதுல முன்ன நின்னு இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை ஏதாவது சங்கடப்பட போறாரு. இல்லம்மா, நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நானும் அவரும் சேர்ந்துதான் இந்த முடிவெடுத்திருக்கோம். வெற்றி மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சதுக்கு நாம தவம் பண்ணிருக்கணும் துளசி. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு. சரி, உடம்ப பாத்துக்கோ. உடம்பு பாத்துக்கோ. உடம்ப பாத்துக்கோங்க பாட்டி. சரிம்மா, போயிட்டு வரேன் பார்த்து பாட்டி. பத்திரமா போ. சரி. பார்த்து போயிட்டு வா.